பெரிய மனுஷனுக்கு சின்ன பையன் சோம்பேறிக்கு இந்த சாப்பாட்டு என்னமோ நினைச்சுட்டாங்க. நீ கவலைப்படாதாயா, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது பணம் சம்பாதிச்சு பெரிய மனுஷனா ஒரு நாளைக்கு இந்த ஊருக்கு திரும்பி வருவேன். அது வரைக்கும் திரும்பி வர மாட்டேன். ஒரு தலைமையில ஆறேன். ஏமா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த நேரம் நீ காத்திருந்தேன். அவங்க எவ்வளவு சொல்லாது, அவங்க ரொம்ப நல்லவங்க. தேவகியம்மா நீங்களே சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க என் மேல ஆசைப்பட்டீங்க, நான் உங்க மேல ஆசைப்பட்டேன். அதுக்காக ரொம்ப இப்படி அடிக்கிறது. எங்க பாருங்க, உனக்கு அந்த சில்லைங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என் கண்ணை உன்னை பல பேருக்கு முன்னால் அடித்து அவமானப்படுத்தினார். அந்த நிமிஷமே உண்மையில எனக்கு இருந்த அன்பாகும் அன்பா மாறிடுச்சு. தேவகியம்மா, உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற வித்தியாசம் காதலுக்கு கிடையாது. சாமு, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். தெரியுமா, இந்த வார்த்தையை கேட்டோன்னே என் உடம்புல இருந்து வலியெல்லாம் பறந்துருச்சுங்க. உன் உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளா இருக்கட்டும். உன்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் எப்போ உதவி செய்ய தயாரா இருக்கேன். வேண்டாங்க வேண்டாங்க, எனக்கு யாருடைய தயவு வேண்டாங்க. நானே வெளியூர் போய் நானே சம்பாதிச்சு நானே லட்சாதிபதியாகி ஒரு நாளைக்கு உங்க அண்ணன் முன்னால வந்து நின்று ஒரு தங்கச்சி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம் பண்ணி குரான் கேட்பேன். அது வரைக்கும் காத்திருப்பேன். காலம் பூரா உங்களுக்காக காத்திருப்பேன். உயிருந்த வரைக்கும் என் இதயத்துல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இது சத்தியம். நான் கிராமத்துல இருந்து வர்றேன், ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? பெட்ரோல் பாஸ் கடையில் விற்கிறாங்க, போய் வர. ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேங்க, இங்க வேலை கிடைக்குதாமே? வேலையா? இங்க உள்ளவனுக்கே வேலை இல்லை. கோப்பா ஐயா, நான் கிராமத்துல இருந்து வரேங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க. உனக்கு தைக்க தெரியுமா? காஜாடுக்கு தெரியுமா? கணக்கு எழுத தெரியுமா? சாப்பிட தெரியுமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் நீ. ஆமாங்க ஆமாங்க, எங்க கிராமத்துல எல்லாரும் என்ன சாப்பாட்டு ராமன் தான் கூப்பிடுவாங்க. சரி சரி, வெட்டித்தனமா ஊரை சுத்தாம ஆர்டர் பக்கம் போ, ஏதாவது கூலி வேலையாவது கிடைக்கும். அப்படின்னா என்னங்க? இந்த கப்பல்லாம் வந்து இறங்குது பாரு, அங்க கப்பம் வர இடம். உடம்புல விழுந்த ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிக்கட்டுகளா இருக்கு. கேட்டாயா கேட்டாயா? அப்படி சொல்லக்கூடாது. நான் எத்தனை வேலை சொல்லியிருக்கேன், கேட்டான்னு சொல்லணும். ஆமா, என்ன வேணும்? ஒரு தாயாவும் பண்ணும் அடிங்கொப்பன் தன்னாலே அந்த புலவை செஞ்சு நீ 4 நாள் ஆச்சு இல்ல, உன் புலவை தின்னா ஒரே நூலாதான் வரும். எனக்கு வேண்டாம்ப்பா. அனாவசியமா காசை செலவு பண்ணா பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? பெரிய இடத்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக வயிற்ற கட்டுறியா? பெரியாதானே. சிங்கத்திருநாள்
வந்தாரே சிறந்தி கூடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழ வைக்கும் தாயகமே, நீ சொந்த நாட்டுக்காரனையே சுரண்டி வைப்பது எத்தனை நாளாகும்? நீ எப்ப மெட்ராஸுக்கு வந்த? 1 மாசம் ஆச்சுடா. அந்த பண்ணையாரு இருக்காங்க, பண்ணையாரு தேவிக்கு அம்மாவை எனக்கு கண்ணாலம் கட்டி கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு வந்திருக்கேன். நீ எப்படா வந்த? எங்க அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரா, அதனால எங்க மாமா என்னையும் எங்க அம்மாவையும் மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு. அது எங்க மாமா கடைதான். என்னடா மூக்குறிஞ்சி சடையெல்லாம் வெட்டிட்ட? டேய், இப்ப என் பேரு மூக்குறிஞ்சிலடா, கோபி. கோபி பஸ்தாச்சி பேரு. இப்போ நான் சினிமாவை நடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வருமானம். 5 ரூபாய்? கொப்பன் தந்தானே, கொப்பன் தந்தானே. டேய் டேய், என்னைய அந்த வேலையில சேர்த்து விட்டுறா, நானும் பணம் சம்பாதிச்சிடுறேன். கவலைப்படாத, நீ என் கூட வா. ஒன்னே ஒரு நடிகை ஆக்கிறேன். வணக்கங்க, என்ன காப்பாற்றாம நான் கிராமத்தில் வந்திருக்கேன். நான் நல்லா நடிப்பேன். சத்தம் போட்டு நம்ம 2 பேரும் சேர்த்து கழுத்து பிடிச்சு விலை தள்ளிடுவாங்க. கூட அழகாக இருக்காங்கய்யா. ஏப்பா, இந்த கூட்டத்துல ஒழுங்கா டயலாக் பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? சார் நான் தான் சார். அப்பா நீ வேண்டாம்ப்பா. இந்தப்பா நீ வா. பயப்படியா சார்? நான் தான் சப்ளையர்கிட்ட வசனம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சார் வந்தேன். உன்னை என்ன விஷம் சாப்பிடுவா கூப்பிடுறேன்? வசனம் பேசத்தானே கூப்பிடுறேன். போயா முடியாது சார். ஏப்பா யாராவது ஒழுங்கா வசனம் பேசினா 25 ரூபாய் கிடைக்கும் இல்ல? அதிகோப்பன் தந்தான 25 ரூபாயா? நான் பேசல சார், நான் பேசல சார். யாரப்பா அது? புதுமுகம் சார். ஏப்பா உன்னை பார்த்தா வசனம் பேசுற முகம் மாதிரி தெரியலையே. எங்க அப்ப இதை சொல்லு. இந்த நாட்டில் ஏழைகள் வாழ வழி இல்லையா? இந்த நாட்டில் ஏழைகளுக்கு வாழ இலையே இல்லையா? வாழை இலையாது வெத்தலையாது? உனக்கு எல்லாம் டயலாக் வராது, போப்பா அந்த பக்கம். எங்க ஊர்ல கட்டபொம்மு நாடகம் எல்லாம் பார்த்திருக்கேன் சார். நான் அப்படியே பாடுவேன் சார். இந்த பாருங்க சார். போகாதே போகாதே என் கணவா, நான் பொல்லாத சொப்பானோ கண்டேன் ஐயா. ஐயா பொல்லாத சொப்பானோ கண்டேன் ஐயா. கண்ட சொப்பனத்தை சொல்லாவிட்டால் கத்தியா சுற்றுவ பாடங்கள்ல சார். சார் நான் வாயாலேயே மோசங்கள்லாம் வாசிப்பேன் சார். புல்லாங்குழ கூட நல்லா வாசிப்பேன் சார். இங்க பாருங்க சார். சினிமாவில வில்லாதி வில்லன் வீரப்பா வரான் சார், அதே மாதிரி சிரிப்பேன் சார். நான் சொன்னா அப்படியே அழுதுருவேன் சார். தம்பி இங்க வா. உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியும் சார், 10 பேர் சாப்பாட நான் ஒருத்தனே சாப்பிட்டுருவேன் சார். ஆமா சார், எனக்கு 25 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லட்ச ரூபாய் ஆக்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டு தேவிக்கு அம்மாவை கண்ணால வெட்டிடுவேன் சார். நான் சொல்றபடி செய்யறியா? செய்யறேன் சார். அப்போ உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வெரி குட், வெரி குட். நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன்? உன் மூலையில ஏறல ஏறுது, உடம்பு நல்ல ரத்தம் ஓடல ஓடுது. நீ ஆம்பளையாடா? ஆமா ஆம்பளை ஆம்பளை. ஆமா உன் சம்சாரத்தை வச்சு காப்பாற்ற முடியாது. முடியாது முடியாதா? முடியாது முடியாது மாமா, முடியாது மாமா. மாமா நமக்குள்ள உண்மையை பேசிக்கலாம். நான் அவளை கல்யாணம் பண்றப்ப என்னை வச்சு காப்பாத்துற மாதிரியே அவளையும் நீங்க காப்பாற்றணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் தாலி கட்டினேன். நீங்கள் அதுக்கு வச்சுக்கல. மாமா மாமா சத்தம் போடாதீங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும். மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாது மாமா. நான் வெளியே போனேன்னா எனக்கு உங்களை தவிர யாரையும் தெரியாது மாமா. இனிமேல் தெரிஞ்சிருந்தா நான் வெளியே போக சொல்றேன். லட்சுமி கண்கலங்காம இருக்கணும் தாண்டா கத்த. போ வெளியே. மாமா நிஜமா தான் என்ன வெளியே போக சொல்றீங்களா?
உங்க துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். அப்படி இல்ல, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்தேம்மா. நாம 2 பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை. எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னையும் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. பேச தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறான். கொடுக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பொசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்காடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியான ஆண்டவரும் எண்ணியதில்லை. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும். வென்ற பின்னே வாங்கடா வாங்க.